ஒருவேளை ஏதாவது பழைய கனெக்ஷனா இருக்குமோ? அக்கா, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? பழைய கனெக்ஷன் இருக்குமான்னு சந்தேகப்படாத சித்ரா. அது பழைய கனெக்ஷன் தான். அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ யாரு, எப்படிப்பட்டவன், உன் சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை இந்த பூமிக்கே வரவழைச்ச. நாகமணிய பத்தின ரகசியம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது அர்ஜுன் கூட மட்டும் தான். உண்மையை சொல்ல, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்ல தானே? அர்ஜுன், அம்மா கிட்ட இருந்தே மறைக்க பாக்குறியாடா? என்னன்னு சொல்லேன்பா. சொல்லுடா. எனக்கு என்ன சொல்றதுன்னு எதுவும் புரியலம்மா. நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அர்ஜுன். உன்னோட கண்ணீரே எனக்கு எல்லாத்தையும் சொல்லுது. உன் மனச நல்லா புரிஞ்சிருந்தும் கூட உனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில நான் இருக்கேன்டா. உன்னால முடிஞ்சா இந்த அம்மாவை மன்னிச்சிருப்பா. நீங்க எதுக்குமா சாரி கேக்குறீங்க? யார் யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நடக்கட்டும், விடுங்க. இப்ப என்ன, நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டான். மயூரியும் நல்ல பொண்ணு தானம்மா. அவளோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடுறேன். அன்னைக்கு நீங்களும் பாட்டியும் தானே சொன்னீங்க? அன்னைக்கு நானும் பாட்டியும் சொன்னது உண்மைதான். ஆனா அன்னைக்கு சொன்னது தப்புன்னு இன்னைக்குதான் எனக்கு தோணுது. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சரியாயிடும் அர்ஜுன். எல்லாத்தையும் நான் சரி பண்றேன்டா. என்னம்மா சரி பண்ண போறீங்க? உன்னோட தலையெழுத்து. அர்ஜுன், மயூரி நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு இல்ல. இங்க பாரு, நடந்திருக்கிறது வெறும் நிச்சயதார்த்தம் மட்டும்தான். கல்யாணம் இல்லைல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விடு. சரோஜா, டிஃபன் ரெடியா? நான் அர்ஜென்ட்டா மீட்டிங் போகணும். ரெடி பண்ணிட்டேங்க. நீங்களும் அமிர்தா வரணும்னு தான் காத்துட்டு இருந்தேன். அமிர்தா வந்துட்டா. அமிர்தா, வாமா, சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. நான் இப்போ கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். வெறும் வயிற்றுலயே பூஜை பண்ண போறேன். இன்னைக்கு ஒன்னும் விசேஷம் கூட கிடையாதே. இல்லம்மா, சும்மா அப்படியே. அமிர்தா, சரோஜாவுக்கு தான் தெய்வ பக்தி அதிகம் நினைச்சேன். நீ அவளை விட ஒரு படி மேல இருக்க. பொதுவா எல்லார் வீட்லயும் அம்மா மாதிரி பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அம்மாவை மிஞ்சின பொண்ணெல்லாம் இருக்க. ஆமாங்க, அர்ஜுன் கூட ஒரு முறை சொன்னார்ல, உங்க பொண்ணுக்கு வீட்லயே ஒரு கோவிலை கட்டி கொடுத்துருங்கன்னு. சாரி அமிர்தா, ஏதோ என்னையே அறியாம வாய் தவறி பேசிட்டேன். பாத்தீங்களாமா, அர்ஜுன் என்னோட மனசுல மட்டும் இல்ல, உங்க எல்லாரோட மனசுலயும் இருக்காரு. அவரோட ஞாபகங்கள் இந்த வீட்டை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போகாது. சரோஜா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அது சரி அமிர்தா, தினமும் கோயிலுக்கு போறல, சாமி கிட்ட அப்படி என்னதான் வேண்டிக்கிற? உண்மையை சொல்லுவாப்பா,
கடவுள் விஷயத்துல யாராவது பொய் சொல்லுன்னு சொல்லுவாங்களாமா? அப்படின்னு சரி சொல்றேன் கேளுங்க. அர்ஜுன் எனக்கு சொந்தமாகணும். எங்க காதலுக்கு வெற்றி கிடைச்ச தீரணும். அர்ஜுனோட பொண்டாட்டியா, விஷ்ணுவோட மருமகளா அவங்க வீட்டுக்குள்ள நான் போகணும். இதைத்தான் தினமும் நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். உன்னை இப்படியே சும்மா விட்டுட்டா நீ நாகமணிய கண்டுபிடிச்சு திரும்ப நாகலோகத்துக்கு போயிடுவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இல்ல, இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியே ஆகணும். என்ன பண்றது? ஆமா, எனக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. முதல்ல அந்த அமிர்தாவை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாகணும். அவளை கட்டி போடணும். அதுக்கப்புறம் நாகமணிய நான் அடைஞ்சாகணும். ஏ அமிர்தா, ஓ வாசுகி வம்சத்தை சேர்ந்தவங்க என்னுடைய தக்ஷக வம்சத்துக்கு செஞ்ச துரோகத்தை நான் மறக்கவே இல்லை, மறக்கவும் மாட்டேன். அதுக்கு சரியான விதத்துல நான் பழி வாங்கியே தீருவேன். இந்த நிமிஷத்திலிருந்து நீ என்னுடைய கைதி அமிர்தா, என்னுடைய கைதி. ஹேமா, கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுமங்கலிக்கு வெத்தலைப்பாக்கு தரணும்ல. பத்மாமா வருவா, அவளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுத்துருன்னு. அதுக்கு என்ன அவசரம் அத்தை? இப்போ கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குல்ல. அர்ஜுன், என்னடா இது குழந்தை மாதிரி? நான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அண்ணனா கூட இருக்கலாம்ல. சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி சேட்டையெல்லாம் நீ தானடா பண்ற. உன்னை தவிர வேற யார் பண்ணுவா? ஆமா, மகனுக்கு என்ன இன்னைக்கு அம்மா மேல இவ்ளோ பாசம் பொங்கி வழியுது? ஒருவேளை சூரியன் இன்னைக்கு மேற்கு பக்கம் உதிச்சிட்டானோ? பாட்டி, சூரியன் இன்னைக்கு வடக்கு பக்கம் வந்துச்சிருக்கான். ஆமா பாட்டி, போய் பாருங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்தை விட்டு நான் போகணும், அவ்வளவுதானே? அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்துகிட்டு எனக்கு தெரியாம ஏதோ ரகசியம் பேச போறீங்க. பேசுங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க. காரியம் காலை கூட பிடிப்போம். பாட்டியை வெளியே அனுப்பியாச்சுல்ல? சொல்லு, என்ன பேசணும் என்கிட்ட? அம்மா, அது அம்மா, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எப்போ வாங்குனீங்க? இந்த புடவைய வாங்கி 25 வருஷம் ஆச்சு. நீ ஐஸ் வச்சதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வா. அம்மா, அது நீ என்ன யோசனை பண்ணிருக்க? எதை பத்தி? வேற எதை பத்திடா? உன் கல்யாணத்தை பத்திதான், அமிர்தாவை பத்திதான். அம்மா, அது அமிர்தா பத்தி உங்களுக்கு எப்படி? நான் உன்னை பெத்தவட அர்ஜுன். உன் மனசுல என்ன ஓடுது, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு தாயோட மனசுக்கு தெரியாதடா. சரி, அமிர்தா விஷயத்துல என்ன பண்ண போற? வேற என்ன, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. வீட்டுல எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்டு தாலி கட்ட வேண்டியதுதான். சிம்பிள்.
ஆஹா, அவ்வளவு அவசரம். ஓசைய பாரு. அம்மா, அமிர்தாவை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உங்களுக்கே தெரியும்ல. அவங்களும் அப்படிதான் தன்னோட உயிருக்கு அதிகமா என்ன காதலிக்கிறாங்க. வேற என்ன வேணும்? நீங்களே கல்யாணத்துக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டீங்க. நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமா? வீட்டுல எல்லாரையும் எப்படி சம்மதிக்க வைக்கிறேன்னு பாருங்க. அப்படின்னா மயூரி? மயூரியை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேமா. அதெல்லாம் அவ புரிஞ்சுப்பா. அவ என்னத்தடா புரிஞ்சுக்கிறது? அவளுக்கு இதுதானடா வேணும். அவளுக்கு ஓ மேல காதல் இல்லடா, இந்த குடும்பத்து சொத்து மேலதான் காதல். அம்மா, மயூரியை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மயூரிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நாமளே கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? என்னம்மா சொல்றீங்க? நாம என்னத்த பாக்குறது? அவளைதான் பார்த்து வச்சிருக்காள். அம்மா, இப்படி பேசினா எனக்கு கஷ்டமா இருக்குமா? மயூரி மேல யார் சந்தேகப்பட்டாலும் என்னால தாங்க முடியாது. அவ அப்படிப்பட்டவ கிடையாதுமா. சரி விடு, இப்ப அந்த விஷயம் எல்லாம் வேண்டாம். உன் விஷயத்துக்கு வரலாம். சொல்லு, அமிர்தாவை எப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போற? அது என் தயமா இப்பதாம்மா தரிசனமே கொடுத்துருக்கு. வரம் கொடுக்கணும் இல்லையா? சரி சரி, இங்க பாரு, இப்போதைக்கு இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகே, நேரம் வரும்போது எல்லார்கிட்டயும் சொல்லலாம். சரிம்மா. ஐ லவ் யூ. வரேன். பைத்தியக்கார பையன். நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். சேஷா போன காரியம் முடிஞ்சதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. அம்ரிதா, என்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. ஆமா சேஷா, நீ போன காரியம் என்ன ஆச்சு? நீ செய்ய சொன்ன எல்லா காரியத்தையும் நான் நல்லபடியா முடிச்சிட்டேன் அம்ரிதா. எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கடைசி வேலைகள் தான். கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேஷா. நீ என்னோட வேலையை பாதிக்கு பாதி குறைச்சிட்ட தெரியுமா? உன்னோட இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதுல உதவி நீ என்ன இருக்கு அம்ரிதா? நாகமணியை நீ அடையறதுக்காகத்தான் ஒரு சின்ன அனல் சேவைய நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்னோட உதவி உனக்கு எப்பவுமே இருக்கும். சரியா 2 நாள்ல அர்ஜுனுக்கும் மயூரிக்கும் இருக்கிற உறவு முழுசா நான் பாழாக்கிடுவேன். பாத்துக்கிட்டே இரு. ஆனா ஒரு விஷயம் சேஷா, நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே எச்சரிக்கையா வைக்கணும். நம்மளோட ரகசியங்கள் நம்ம 2 பேர்கிட்டயும் தான் இருக்கணும். இதுல நாகலோகத்துல இருந்து கானிஷ்கவர் நாகமணி அடையறதுக்காக வந்திருக்கான். அவனை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத அமிர்தா. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் நம்ம லோகத்துல இருக்கிறவங்களுக்கு தவிர வேற யாருக்கு தெரியும் சொல்லு? பாத்துக்கிட்டே இரு. நாளைக்கு நாளன்னைக்குள்ள அர்ஜுனுக்கும் மயூரிக்கும் இருக்கிற உறவு முழுசா அருந்து போயிடும். உன்னை அந்த வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு என்னோடது. அதே மாதிரி அந்த கானிஷ்கா கிட்ட நீ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவ ரொம்ப கெட்டவன், எதையும் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டான். சரி சேஷா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. என்ன இது? இந்த வீட்ல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கே. யாரோட வார்த்தையை நம்புறது, யார் வார்த்தையை நம்ப கூடாது, ஒண்ணுமே புரியலையே. பாட்டிமா, ப்ளீஸ் பாட்டிமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. பாட்டிமா, உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா? இது பாரு மயூரி, உன்னை நம்பணுமா நம்ப கூடாதாங்கிறத விட இங்க முதல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. யாரையுமே நம்ப முடியலையேம்மா.
பாட்டிமா, நீங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதோ பாரு மயூரி, நீ இந்த வீட்டு பொண்ணுமா? உன் மேல ஏற்பட்டிருக்கிற களங்கம் பொய்ன்னு என் மனசு சொன்னாலும் மூளை அதை ஒத்துக்க மாட்டேங்குது. இங்க நடந்த விஷயம், நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேம்மா. ஆமா பாட்டிமா, சந்தர்ப்பம் சூழ்நிலை ரெண்டுமே எனக்கு எதிரா இருக்குன்னு எனக்கு தெரியும் பாட்டிமா. இருந்தாலும் நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பாட்டிமா. நடந்ததை எல்லாம் பார்க்கும்போது நம்ம பேச்சையே நாம கேட்க முடியாத சூழ்நிலையில எல்லாரும் இருக்கோம். அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சொல்றத மட்டும் எப்படி உங்களால கேட்க முடியுது? பாட்டிமா, ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிடுறேன். ஆனா நான் சொல்ல வந்ததை சொல்லியே தீரணும். பாட்டிமா, நான் உங்க கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அர்ஜுனை மட்டுமே விரும்பின பொண்ணு. இந்த வீட்டு பொண்ணாவே நான் வளர்ந்திருக்கேன். என் மேல இல்லாத நம்பிக்கை முன்ன பின்ன தெரியாத எவனோ மேல எப்படி வந்தது பாட்டிமா? உங்க யாருக்குமே தெரியாத சில விஷயங்கள் எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அமிர்தான்னு எனக்கு நல்லா தெரியும். ஓன் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்ல வந்துட்டு பாவம் அந்த அப்பாவி பொண்ணு மேல எதுக்கு வீண் பழி போடுற? அமிர்தா அவ அப்பாவி பொண்ணு. உங்களுக்கு என்ன பாட்டிமா தெரியும் அந்த அப்பாவி பொண்ணு போடுற ஆட்டம்லாம்? ஆரம்பத்துல இருந்தே இந்த அர்ஜுன் பைத்தியக்கார மாதிரி அந்த அமிர்தா பின்னாடிதான் சுத்திட்டு இருந்தான். அப்பெல்லாம் இவனை அவ திரும்பி கூட பாக்கல. அர்ஜுனை அடிச்சிருக்கா, திட்டிருக்கா, அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில துரத்திருக்கா. அப்ப கூட இவனுக்கு புத்தியே வரல. ஆனா அர்ஜுனுக்கு இவ்ளோ சொத்து இருக்குன்னு எப்ப அவளுக்கு தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்து என் அர்ஜுன் பின்னாடி அவ சுத்துறா. அன்னைக்கு நான் அர்ஜுனை காதலிக்கவே இல்ல, உனக்கு விட்டு கொடுக்கறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணா. அதுக்கப்புறம் எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல வரமாட்டேன்னு வாக்கு கொடுத்தா. இப்ப எதுக்கு பாட்டிமா எங்களுக்கு நடுவுல வரணும்? அப்ப அவளுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் இருக்குதானே? மாமாவும் விக்ரம் அங்குளும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் பாட்டிமா. அத சாதகமா வச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மொத்த சொத்தையும் அடையணும்னு மாஸ்டர் பிளான் போடுறவ உங்களுக்கு அப்பாவி பொண்ணா? அவ போட்ட சூழ்ச்சி எதுவும் உங்க யார் கண்ணுக்கோ தெரியலல்ல? அன்னைக்கு இதே அமிர்தா அர்ஜுன் விஷயத்துல நான் சந்தேகப்பட்டப்ப கண்ணால பாக்குறதெல்லாம் போய் தீர விசாரிக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு ஏன் விஷயத்துல ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க? யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சொல்றதை கேட்டுட்டு ஏன் நடத்த மேல சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிக்க மாட்டீங்களா பாட்டிமா? இன்னைக்கு நடந்த விஷயத்துல ஏன் பக்கம் தப்பு எதுவும் இல்லைன்னு நீங்க நம்புற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்த தப்பான முடிவுக்கும் வந்துடாதீங்க. ப்ளீஸ் பாட்டிமா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பாட்டிமா, ப்ளீஸ். இங்க பாருமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு இந்த வீட்டோட மரியாதை தான் முக்கியம். ஓ மேல ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கு, அதை நீதாமா சரி பண்ணணும். உன் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு நீ இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நிரூபிச்சாகணும். அது வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியாது. பார்க்கலாம், அந்த ஆண்டவன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல, இது போதும் பாட்டிமா. எனக்கு இந்த மயூரி தப்பு பண்ணலன்னு நீங்க வேண்ட கடவுளை நிரூபிப்பாரு. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு கூடி சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வரும். அமிர்தா, இன்னைக்கு உன்னுடைய சுதந்திரத்திற்கு கடைசி நாளா நினைச்சுக்கோ. இன்னையிலிருந்து நீ என்னுடைய, அதாவது இந்த கானிஷ்காவோட அடிமை.
உன்னை இப்படியே நான் சும்மா விட்டுட்டா என்னுடைய நாகமணி வேட்டையில நீ நிச்சயமா தடங்கல் பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உன்னுடைய நாகமணி தேடுதல் வேட்டைக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் வந்திருக்கேன். உன்னை கைதியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நாகமணி வேட்டையை நான் ஆரம்பிக்க போறேன். அமிர்தா எங்க இருக்க? வா, சீக்கிரம் வா. இந்த கானிஷ்காவுக்கு அடிமையா இருக்க. வா, சீக்கிரம் வா.